நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு கோவம் வந்துச்சுடா. என்னது விஜய்க்கு கோவம் வந்துச்சா? என்னடா சொல்ற? ஆமாங்க, விஜய்க்கே கோவம் வந்துருச்சு. இனிமே விஜய் யாரையும் சும்மா விட மாட்டாரு. தாட்டு பூட்டு தட்டாலடின்னு சும்மா அடிச்சு ஓரம் கட்டுறாரு. எல்லாரும் ஒரு பக்கம் பயத்துல ஐயோ என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அலறாங்க ஒரு பக்கம். அந்த மாதிரி விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல பொண்ணு நடத்தும் போது உங்களை வீட்டுல வச்சுதான் போதும், என் குடும்பம் நிம்மதியாக்கணும், அதை கெடுத்து விட்டுறாதீங்க, ஒழுங்கு மரியாதையே போயிருங்க மல்லி. ஆனா நீ இவ்வளவு கேவலமானவன், சீப்பா இந்த மாதிரி நடந்தப்பன்னு சொல்லிட்டு நான் சத்தியமா நினைப்பாக்கல. ஃபர்ஸ்ட் உங்க பெரியம்மா இந்த வீட்டை விட்டு போக சொல்றேங்க. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்ற அந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. ஒரு பக்கம் அன்னபூர்ணியை பார்த்து நம்ம மல்லியும் என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்களா, இந்த வீட்டில் இருக்கிறதுலே ஒஸ்டான கேரக்டர் நான் தான் சொல்லிட்டு நிரூபிச்சிட்டீங்களா, இதுக்கு மேலே நான் என் மூஞ்சி எட்டுமே எங்கே வைக்குவேன், என் மூஞ்சியை பாருங்க, எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி கலங்குது. ஒரு பக்கம் நான் என்ன சொல்றது ஏது சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் வேதனை, அப்படியே சும்மா திக்கு திணறி போயிருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நாம சும்மா இருப்பாங்களா? என்ன வேணாலும் அடிச்சுட்றா, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் முறியடிப்போம்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பேகை தூக்கி நான் சைலண்டாக கிளம்பிட்டாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு தொந்தரவா நான் இருக்க விரும்பல, நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அதே சமயத்தில் ரஞ்சிதமும் ராஜேஸ்வரியும் சிரிச்சு பேசினிருக்காங்க. எப்படியா ரஞ்சிதம்மா, எப்படி நீங்கள் நினச்சதே சாதிச்சிட்டிங்க ராஜம்மா, நீங்கள் தான் கெத்து, அந்த அன்னபூர்ணியை வீட்டை விட்டு துரத்துட்டீங்க, இனிமேல் மல்லிக்கு இங்கே ஒரு நாதிக்கிடா இல்லை, அவளை வச்சு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா குட்டுக்குன்னு வந்து, ஏன் இல்லை எங்க அம்மாவுக்கு நான் இருக்கேன், உங்க எல்லாரையும் சீக்கிரம் நான் மாட்டி விட போறேன், கையும் கிளம்ப உங்களை மாட்டி விட போறேன்னு சொல்ல போய் தான் படிக்கிறதப்பா அப்படின்னு சொல்ல உள்ள அப்படியே மாசா நம்ம மல்லி ஒரு பக்கம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படியே சும்மா கதி கலந்து ஒரு பக்கம் பயத்துல, ஆமாடி நான் தாண்டி பண்ணேன், என்னடி பண்ண முடியும் உன்னால, என்னதான் பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம், என்ன பண்ணுவேன் நீ, ஆமா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே, உங்களை எல்லாரையும் இனிமே நான் பாத்துக்கிறேன், எப்படி என்ன இந்த மாதிரி அள வச்சு கதற விட்டீங்களோ, எங்கள் அம்மா அந்த வீட்டை விட்டு வெளியே போக வச்சிங்களோ, அதே போல் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், அந்த சமயத்தில் உங்களை கதற விட்டு இந்த வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புவேன், சவால் பார்க்கலாமா அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம் போடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைலண்டாக அனுப்பிச்சு விட்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த சவாலை ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, இது நிரந்தரமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் ஒரு பக்கம் நம்மளை திங்க் பண்ண சொல்லுதுங்க. ஏன்னா மூணு அப்படியே சும்மா கிருன்னு ஒரு பக்கம் சுற்றினே இருக்கு, எப்படியான ஒன்று திங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நடந்துன்னு இருக்க பிரச்சனைகள் பலவிதம், அதில் இது ஒரு விதம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் அடிச்சு தூள் கிளப்பிட்டு சாதாரணமாக நம்ம போயிடலாம் நினச்சிடலாம். ஆனால் எது ஒன்றையும் அசால்ட்டாக நம்ம முடிக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு செயல் இருக்கும், எல்லாத்துக்கும் அதெல்லாம் அதாவது அப்படி இப்படி இருக்கு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இந்த மல்லியை தேடி போகிறாங்க. மல்லியை எந்த ரூம்லையும் காணோம். ஐயோ மல்லி என்னன்னா எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டத்தில் பதறி போய் அடிக்கிறார். ஒரு பக்கம் என்னவா தான் இருக்கும், எங்கே தான் போனான்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி ஓகே நம்ம விஜய் தான் நம்மளை அசிங்கப்படுத்தினாரு, வேற எதுவும் படத்துல நம்ம விஜய்க்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், விஜய் தான் புரிஞ்சுக்காம நினச்சிருக்கிறாரா, நம்ம அதே போல நாமளும் பண்ணக்கூடாது, நம்ம விஜய் கூடவே இருந்து விஜய்க்கு நல்லதை மட்டும் நினைக்கணும், யாரையும் அவன் விஜய் கிட்ட நெருங்கிடக்கூடாது, அதுக்கான எல்லா இதையும் நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இன்னும் ட்விஸ்ட்டு தர போகிறாங்க அப்படின்றது தாங்க இங்கே லாஜிக்காக நிற்குது. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, எப்படியெல்லாம் அதை சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க, நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கும்போது இதுக்கு நடுவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயமெல்லாம் நடக்குதுங்க. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு, என்னதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இருக்காங்க, அவங்க இருந்துன்னு மல்லி மேலே வேற எதனா பழி பண்ணும், இந்த அரவிந்தை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும், அவனை வர வச்சு அவன் மூலியமாக எதனா ஒரு பிரச்சனையை உருவாக்கணும், பிரச்சனையை கிளப்பி ஒரு சோழியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இது நடக்குமா நடக்காதா, அந்த பிரச்சனை ஓடுமா ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தாகணும். ஏன்னா எது ஒன்றே நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு செஞ்சிட முடியாது. இதுக்கு நடுவில் என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால எல்லாத்தையும் நாம தான் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். அது போல தான் இங்கேயும் நடந்துன்னு இருக்கு. இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போது காத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம மல்லி அடித்து துவம்சம் பண்ணிட்டு முன்னேறி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சு விட்டு போங்க. இதுக்கு நடுவில் நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக, டாடா, பை பாய்.